இந்த சில்லான கிளைமேட்டு கோல்டு பிடிச்சமா இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நான் சொல்லித்தரேன் இந்த கருவேப்பிலை மிளகு மசாலா சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும். இது இட்லி சாதம் சப்பாத்தி தோசைக்கெல்லாம் அல்டிமேட் காம்போவாக இருக்கும். ஸோ எப்படின்னு சொல்கிறேன், வீடியோ சேவ் பண்ணாலும் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. இதுக்கு ஒரு பவுலில் 300 கிராம் அளவுக்கு சிக்கன் சேர்த்து கூட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 லெமன், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக முந்திரி சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதே ஆயிலில் கட் பண்ண 2 வெங்காயம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக பொன்னிற ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இது கூட கட் பண்ண 2 தக்காளி சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது கூட மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன்லேருந்து தண்ணி தனியாக பிரிஞ்சு வரும்போது இது கூட மங்கேஷ் கிச்சனில் புதுசாக லான்ச் பண்ண நான் கருவேப்பிலை மிளகு மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் மல்லி, வரமிளகாய், சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு, கருவேப்பிலை எல்லாம் வறுத்து அரைச்சிருக்கனால டேஸ்ட் சும்மா அட்டகாசமாக இருக்கும். இப்போ காம்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு. கேப்ஷன் டீட்டெயில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி. இந்த பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு தேவைக்கேற்ற மாதிரி உப்பு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்கி விட்டு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு டேஸ்டியான கருவேப்பிலை மிளகு மசாலா சிக்கன் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படி மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.